தற்போது கிரிக்கெட் மைதானத்தின் கேட்டுகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் உள்ளேயும் வெளியேயும் செல்ல முடியாமல் ரசிகர்கள் தொடர்ந்து தவித்து வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைக்கிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். தற்போது அங்குள்ள ரசிகர்களை வெளியேற்றுவதற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போலீசார் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது? விவரம். கோப்பையை வென்ற ஆர்சிபி அணி பெங்களூரு திரும்பிய நிலையில் இந்த வெற்றி விழாவில் தற்பொழுது 11 பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்து சோக நிகழ்வாக மாறி இருக்கிறது. தற்பொழுது இந்த விஷயம் குறித்து பீச் செய்ய தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. கிரிக்கெட் மீது ரசிகர்கள் பிட்டு பிடித்தது போல் இருக்கிறார்கள். விழா ஏற்பாட்டாளர்கள் இன்னும் கூடுதலான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை பீச் செய்ய தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை கர்நாடகா மாநில அரசு சார்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரடியாக சந்தித்து ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அங்க இருக்கக்கூடிய கர்நாடக பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா அவர்களும் தொடர்ந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி மருத்துவமனைகள்ல படுகாயமடைந்தக்கூடிய நபர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த விஷயத்தில் உரிய விசாரணை நீதி நடத்த வேண்டும் என பாஜக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விஷயத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மீது பாஜக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் இந்த போதிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமாகவும் ரசிகர்கள், பொதுமக்கள், காவல்துறையுடைய ஒத்துழைப்பு தர வேண்டும் என கர்நாடக அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நேரம் செல்ல செல்ல அதாவது போதிய வெளிச்சம் இல்லாமல் போகக்கூடிய நேரத்துல இந்த நேரத்தில் ஒரு தள்ளுமுள்ளோ ஒரு அசம்பாவிதமோ ஏற்படக்கூடிய ஒரு பட்சத்துல அது இன்னும் பின்விளைவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதால் ரசிகர்கள் காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு தர வேண்டும் என கர்நாடக அரசு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இந்த விவகாரம் குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்புல எத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுடைய விவரங்கள், எத்தனை நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக ஏன் இந்த நிகழ்வு நடந்தது, எங்கே தவறு நடந்திருக்கிறது, இது குறித்து ஏதாவது விசாரணை கமிஷன் அமைக்கப்படுமா, அடுத்ததாக இந்த விஷயத்தில் கர்நாடக அரசு என்ன செய்ய போகிறது, தற்போதைய சூழலை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா பேசுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்பொழுதும் கூட மிக காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் மீண்டும் உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. விளையாட்டு மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த மைதானத்தை சின்னசாமி மைதானம் இருக்கக்கூடிய சாலைகளில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் முதல் 1 கிலோமீட்டர் தூரம் வரை ரசிகர்கள் நடந்து வந்து அவர்கள் செல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மாநில அரசு சார்பாக இலவச பேருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல போதிய வெளிச்சம் இல்லாத காரணமாக இந்த நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது சூழலை மேலும் பதட்டமடையும் செய்யும் என்பதால் கூடுதலாக கவனமாக காவல்துறையினர் இந்த பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மிகப்பெரிய இன்னொரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம், மைதானத்திலிருந்து விளையாட்டு வீரர்களை அவர்கள் வெளியே அழைத்து வரும் பொழுது அந்த நேரத்துல ரசிகர்கள் எந்த விதமான அசம்பாவிதத்தும் ஈடுபட்டு விடக்கூடாது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் காவல்துறை தற்பொழுது முழு கவனத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடிய பட்சத்துல அது கிரிக்கெட்டுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் மட்டும் இல்லாமல் அது மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும் என்பதால் கூடுதலாக அந்த வழித்தடத்திலிருந்து, அதாவது அந்த சின்னசாமி மைதானத்திலிருந்து விளையாட்டு வீரர்கள் வெளியே செல்லக்கூடிய அந்த கேட்ல இருந்து அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய அந்த பிரதான சாலைகள்ல முழுவதுமாகவே காவல்துறையினர் நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 18 ஆண்டுகளுக்கு கழித்து IPL கோப்பையை வென்றிருக்கக்கூடிய ஆர்சிபி அதனுடைய வெற்றி விழாவை கொண்டாடக்கூடிய சமயத்துல இது போன்ற ஒரு சோக நிகழ்வு என்பது அரங்கேறி இருக்கிறது. இன்னமும் கூட மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில ரசிகர்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உணராமல் ஒரு சில ரசிகர்கள் அந்த இடத்துல முண்டி எடுத்து உள்ளே சென்றக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பகுதியில தடியடி நடத்தி கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல இரவு நேரம் என்பதால் போதிய வெளிச்சம் இல்லாத காரணமாக இந்த நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது மேலும் அந்த சூழ்நிலையை ஒரு பதட்டமடையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக மிகுந்த கவனத்துடன் இந்த விஷயத்தை காவல்துறை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நிமிடத்துல இந்த விஷயம் குறித்து கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த விஷயம் குறித்து மாநில அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை, உரிய நீதி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பாஜக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேச போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 11 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 11 நபர்களின் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த செய்தியாளர் சந்திப்புல உயிரிழந்து போன எண்ணிக்கை, அவருடைய விவரங்கள் வெளியிடப்படும் எனவும் படுகாயமடைந்த நபர்களுடைய விவரங்களும் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த நபர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது.
தற்பொழுது சூழலை கட்டுக்குள் கொண்டு வந்து மீண்டும் உயிரிழப்பு ஏற்படாத வகையில தொடர்ந்து அந்த ரசிகர்களும் காவல்துறை செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு அழுக வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை கர்நாடக மாநில அரசும் காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த சூழலை பதட்டமடைய செய்யாமல் காவல்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்களும் ரசிகர்களும் அது ஒரு ஒத்துழைப்பு வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் கூட்டாக எழுந்திருக்கிறது. பாஜக காங்கிரசுக்கு அடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை கேள்விகளையும் எழுப்பி வருது.